வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் குரூப் 4 2025 கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவலை டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஓவரால் அப்ஸ்ட்ராக்டாக பார்த்தோம். ஸோ எவ்வளோ போஸ்டிங் இருந்துச்சு, எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு, பேலன்ஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த பேலன்ஸ் இருக்க வேகன்சி என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னொன்று நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேஏ, பில் கலெக்டர், விஏஓ, ஜூனியர் அட்மின், அந்த எக்ஸிக்யூட்டிவ், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா போஸ்டிங், லேப் அசிஸ்டண்ட்டு, சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னோட உங்களுக்கு கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சப்போஸ் இதுக்கப்புறம் அந்த ரேங்க் உள்ளவங்க கிடைக்காத பட்சத்தில் ஃபேஸ் 2 அவங்க நடத்துறதுக்கு அது டிஎன்பிசி தான் என்னென்னு பார்த்து முடிவு பண்ணணும். அது பேக்லாக்காக கொண்டு போகிறதும் ஃபேஸ் 2 கவுன்சிலிங்காக நடத்துறதும் அது டிஎன்பிசி எடுக்கக்கூடிய முடிவு தான். ஸோ சப்போஸ் அந்த ஃபேஸ் 2 அவங்க எடுத்தாங்க அப்படின்னாக்கா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் அந்த 1, 2 தான் இருக்கும். அந்த 1, 2 என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குங்கிறத பார்த்துக்குருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன தான் இருக்குன்னா 0 தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி செகண்ட் பேஜில் இருக்க டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் 0 தான் இருக்குது. தேர்டு பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தமிழ்நாடு வக்ஃப் போர்டு கடைசி ரோவில் ஒரு 3 மட்டும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் இந்த 3ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வக்ஃப் போர்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிசிஎம் மட்டும்தான் அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். அந்த 3 போஸ்டிங் என்ன இருக்குது, பேலன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வேக்கண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், இந்த போஸ்டிங்கில் எஸ்சிஏ, டெஸ்டிடியூட் விடோ, பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ, டெஸ்டிடியூட் விடோ, பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சிஏ ஜென்ரல் ஆர்த்தோ, இதில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சிஏ, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிஎஸ்டிஎம்மில் இதில் ஒரு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இந்த பேஜில் இருக்கக்கூடிய வேக்கண்ட் இவ்வளோ தான். ஸோ இந்த பிடிஎஃபையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இல்லை டிஎன்பிசி வெப்சைட்லேயும் உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலே இது இருக்கும். ஸோ அடுத்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே 0 தான். கடைசியில் ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்கும் பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் பிசிஎம், ஜென்ரல், பிஎஸ்டிஎம் இதில் அதாவது இதுக்கு நேரம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எஸ்சிஏ, டெஸ்டிடியூட் விடோ, பிஎஸ்டிஎம் இதுக்கு நேராக ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த போஸ்டிங் அடுத்த கவுன்சிலிங் உங்களுக்கு வைக்கும்போது அந்த டெஸ்டிடியூட் விடோ அந்த உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ எஸ்சிஏல டெஸ்டிடியூட் விடோவில் நிறைய போஸ்டிங் வேக்கண்ட்டாகவே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வேளை பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோ கூட தனியாக ஃபேஸ் 2 வச்சாலும் வைக்கலாம், எதிர்பார்க்கலாம். அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுகர் கார்ப்பரேஷன் லிமிடெட், இதில் எஸ்சிஏ, டெஸ்டிடியூட் விடோ, பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன், இதுலேயும் எஸ்சிஏ, டெஸ்டிடியூட் விடோ, பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. அடுத்து பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேனில் பார்த்தீங்கன்னாக்கா சபார்டினேட் கோர்ட்ஸ் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட், அதாவது இந்த இடத்துல சபார்டினேட் கோர்ட்ஸ் இன் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட், இதில் பார்த்தீங்கன்னா பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒன்று, அடுத்து பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒன்று. இது ரெண்டுலேயும் எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் டிபார்ட்மெண்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4, அதில் 2 போஸ்டிங் என்ன இருக்குது அப்படின்னு ரெண்டு பேலன்ஸ் வேக்கண்ட்டாகவே காமிச்சிருக்காங்க. இது கேரி ஃபார்வர்ட் சிஎஃப்சின்னு வேறு போட்டிருக்காங்க. அதனால் அது கேரி ஃபார்வர்டை கொண்டு போகிற மாதிரி இது போட்டிருக்காங்க, இந்த ஒரு போஸ்டிங் மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் ரெவன்யூ டிசாஸ்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் விஏஓ போஸ்டிங் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. அந்த ஒரு போஸ்டிங் எந்த கேட்டகரிக்கு இருக்குங்கிறதையும் பார்ப்போம். எஸ்சிஏ, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிஎஸ்டிஎம்மில் ராமநாதபுரத்தில் ஒரே ஒரு விஏஓ போஸ்டிங் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு போஸ்டிங் எங்கே இருக்குன்றதையும் பார்ப்போம். ஸோ அதுவும் எஸ்சிஏ, டெஸ்டிடியூட் விடோ, பிஎஸ்டிஎம்மில் தான் இருக்குது. இந்த மெடிக்கல் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கூடிய ஒரு போஸ்டிங்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன், தமிழ்நாடு அண்ட் ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது யாருக்குரியது இருக்குது அப்படின்னாக்கா பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேனில் இருக்குது இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவோம். ஸோ இந்த பேஜோட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட், இது ஸ்பெஷல் டிகிரி இருக்கக்கூடிய, அதாவது கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், சிஓஏ முடிச்சிருக்கணும், இந்த கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் எம்பிசி, டிசி ஜென்ரல் பிளைண்டு இதில் ஒரு போஸ்டிங்கும், ஜென்ரல் டன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒன்றும், எஸ்சிஏ உமனில் ஒரு போஸ்டிங்கும் வந்திருக்கு. மொத்தம் 3 போஸ்டிங் பேலன்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மில்க் ரெக்கார்டர்ஸ் கிரேட் 3 இன் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல், பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. ஸோ அடுத்தது டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா
ரிசப்ஷன் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இன் தமிழ்நாடு கோஆப்ரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட். இதில் வந்து அந்த ஜென்ரலில் ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 போஸ்டிங் வந்து வேக்கண்ட்டாக வச்சுட்டு தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த ரேங்க்கில் உள்ளவங்க யாரும் வந்து போஸ்டிங் எடுக்கலை. இந்த ஸ்பெஷல் டிகிரி இருக்கிறவங்க யாரும் வரல. இந்த டிஸ்ட்ரிபியூட் விட யாரும் வரல. ஸோ அதனோட இன்னையோட வந்து இந்த கவுன்சிலிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, கண்டினியூஸாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து டைப்பிஸ்ட்டுக்குரிய கவுன்சிலிங் இதே மாதிரி டீட்டெயிலாக அப்ஸ்ட்ராக்ட் வைஸாகவும் டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நம்ம டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குமே நம்ம பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.